சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். வணக்கம். சேவகன் செய்திகளுக்காக சுமதி சுவாமி. காயிதே மில்லத் அவர்களின் 130வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசில் இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல முக்கிய பதவிகளையும் பொறுப்புகளையும் வழங்கிய தமிழக முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை திருவல்லிக்கேணி மசூதிக்கு வரவேற்கப்பட்டார். அதேபோன்று சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை சார்பில் மவுண்ட் ரோடு தர்காவிற்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் AM ஷாஜஹான், மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் D. சரத்குமார், மத்திய சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் திலீப் குமார் மற்றும் தமிழக வெற்றிக்கழக பொறுப்பாளர்கள் வரவேற்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு சென்னை வேளச்சேரி ஜாஸ் குழுமத்தின் COO AP ஜபருல்லா கான், CEO AP காதர் அவர்களால் நடத்தப்பட்டது. கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அனைவருக்கும் வணக்கம். பேர் R. திலீப் குமார், மத்திய சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். இந்த நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பாக ஐக்கிய பேரவை சார்பாக ஒரு உணவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வரலாற்றுல 60 வருடம் கழிச்சு ஒரு கூட்டணி ஆட்சி தத்துவத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி உள்ளார்கள். இந்த கூட்டணி ஆட்சியில பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள், இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சிகள், 2 கட்சிகளும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் அளவுக்கு ஒரு மினிஸ்டர் என்ற ஒரு மாண்புமிகு மினிஸ்டர் என்ற ஒரு பெரும்பான்மையை இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் BCK நண்பர்களுக்கும் உருவாக்கி கொடுத்துள்ளார். இந்த சூழ்நிலை அவர்களுக்கு மிக ஒரு சாதகமாக சூழ்நிலையாக அமைந்துள்ளது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் வரலாற்றிலே இல்லாத ஒரு நிகழ்வை தனது முதல் சட்டமன்றத்திலே நிறைவேற்றியுள்ளார். கூட்டணி ஆட்சி, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கும் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி, இப்படி ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி இதுவரை யாருமே எந்த தலைவருமே செய்ய முடியாத ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டியுள்ளார். அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, இஸ்லாமிய சொந்தங்களை வாக்கு வங்கியக்கு மட்டுமே பயன்படுத்தி வந்த நிலையில், நான் அப்படி இல்லை, நான் அவர்களுடன் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறேன், எனது தம்பிமார்கள் அவர்கள் எனது சகோதரர்கள் என்று கூறி அவர்களுக்கு அமைச்சர்கள் ஒரு அங்கத்தை பெற்றுக் கொடுத்துள்ளார். அந்த ஒரு நன்றி கடனுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சொந்தங்களும் ஆங்காங்கே பிரார்த்தனை மூலமாகவும் மசூதியில துவா மூலமாகவும் இப்படி உணவுகளை வழங்கி அவர்கள் முதலமைச்சர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர் ஒரு நன்றி உணவோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் நானும் பங்கேற்று கலந்து கொண்டதற்கு, என்னை அழைத்ததற்கு அவர்களுக்கும் மற்றும் நிகழ்வு பங்கேற்ற அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு அமைச்சர் சரத் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் R. திலீப் குமார், மாவட்ட கழக செயலாளர்.